கணவன் மனைவி உறவுங்கிறது 2 கைய தட்டினா தான் ஓசை வரும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான். இருவரும் ஒண்ணா சேர்ந்து பயணிக்கும்போது தான் அவங்களோட வாழ்க்கை லைஃப் லாங் ஒண்ணா போகும். இல்லைன்னா கடைசி வரை ஒண்ணு சேர முடியாத தண்டவாளம் போல தான் இருவரும் வாழ்க்கையில சேர்ந்தும் தனித்தனியா தான் இருப்பாங்க. கணவன் மனைவியா இருக்க இருவரும் கம்ஃபர்டபுளா ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமா இருக்க விஷயங்கள கண்டுபிடிச்சிட்டாலே அந்த உறவு வலுப்பெற ஆரம்பிச்சிரும். ஆனா, அத கண்டுபிடிக்க அதிகமான பொறுமையும், நேரமும் நமக்கு தேவ. கணவன் மனைவி உறவுல எது முக்கியமானதா இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அந்த உறவை மேலும் மேம்படுத்த உள்ள விஷயங்களை பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம கணவன் மனைவி உறவுக்குள்ள உள்ள முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கவும் போறோம். அந்த உறவை மேலும் மேம்படுத்த ஒரு 8 டிப்ஸையும் பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? கணவன் மனைவி உறவுக்குள்ள எது முக்கியமான விஷயங்களா இருக்குதுன்னு பார்ப்போம். நம்பர் 1 கம்யூனிகேஷன். ஒரு கணவன் மனைவி உறவு வெற்றிகரமாக லைஃப் லாங் போகணும்னா அந்த உறவுக்குள்ள கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்க்கப்படுது. பொதுவாக கம்யூனிகேஷனுங்கிறது கணவன் மனைவி உறவுக்குள்ள மட்டும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது மட்டும் இல்லாமல் உறவின் பிணைப்பில் இருக்க அனைத்து நபர்களுக்கும் இது பொதுவான பொருந்தக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும். அவங்க இருவருக்குள்ளேயும் இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்படி எல்லா விஷயத்தையும் இருவரும் மனசு விட்டு பேசிக்கணும். அப்படி இருக்க தம்பதிகள் தான் வெற்றிகரமான மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை வாழ முடியும். நல்ல கம்யூனிகேஷன் இருவருக்குள்ளேயும் இருந்தாதான் அந்த உறவோட நெருக்கமும் அதிகமாகும். நம்பர் 2 ட்ரஸ்ட். நம்பிக்கை தான் ஒரு உறவோட அடித்தளமாக இருக்குது. ஆரோக்கியமான திருமண வாழ்க்கையில் இந்த நம்பிக்கைங்கிறது கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு முக்கிய பங்கு வகிக்குது தான் சொல்லலாம். நம்பிக்கை வச்சாதான் அந்த உறவு நமக்கானதாக இருக்கும். அப்போ தான் வாழ்நாள் முழுக்க அவங்க கூட சேர்ந்து இந்த வாழ்க்கையை வாழ முடியும். நம்பர் 3 ரெஸ்பெக்ட். நம்ம சின்ன வயசில் நமக்கு எந்த விஷயத்த சொல்லி வளர்க்குறாங்களோ இல்லையோ இந்த விஷயத்த கண்டிப்பாக நமக்கு சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஒருத்தவங்க கிட்ட மரியாதையாக பேசணும், அவங்கள மரியாதையாக நடத்தணும் அப்படிங்கிறத. நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்ம கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்கள நம்ம மரியாதையாக நடத்தினா தான் மற்றவங்களும் அவங்கள மரியாதையாக நடத்துவாங்க. இந்த இடத்துல நம்ம பொண்டாட்டியை மதிக்காமல் மரியாதை கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம புருஷனை மதிக்காமல் மரியாதை கொடுக்காம நடத்தினாலும் நல்லா இருக்காது. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டுங்கிறது 2 பேருக்குமே 2 பேருக்குள்ளேயுமே இருக்கணும், கிடைக்கணும். நம்பர் 4 எமோஷ்னல் சப்போர்ட். திருமண வாழ்க்கையில் தம்பதிகளாக இருக்க இருவரும் ஒருவருக்கொருவர் சப்போர்ட்டாக இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது. இந்த சப்போர்ட்டோட பாண்டிங்கிறது இருவருமே இணைஞ்சு இருக்கக்கூடிய மனநிலையை இருவருக்குமே தருது. நம்மளோட உணர்ச்சியும் தேவையும் வெளிப்படுத்தக்கூடிய பாதுகாப்பான இடமாகவும் இருக்குது. நமக்கு மன அழுத்தம் ஏற்படும் போதோ இல்லை நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் போதோ ஒரு கணவர்கிட்ட இருந்து கிடைக்கிற சப்போர்ட்டும் இல்லை ஒரு மனைவி கிட்ட இருந்து கிடைக்கிற சப்போர்ட்டும் அவங்க மேலே நமக்கு மேலும் அன்பையும் காதலையும் நெருக்கத்தையும் உணர வைக்கும். நம்பர் 5 இன்டிமெசி. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஏற்படும் நெருக்கங்கிறது படுக்கறையை அலங்கரிப்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டி அவங்களோட உணர்வுகளோட ஒன்றிணைப்பது கூட சொல்லலாம். வெறும் கட்டிப்பிடிக்கிறதோ முத்தம் கொடுக்கிறதோ எப்பவும் இருவருக்குள்ளேயும் ஒரு நெருக்கத்தை கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. அவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறனால கூட அவங்க கூட நமக்கு ஒரு நெருக்கம் ஏற்படலாம். ஒரு கணவன் மீது ஏற்படுற அன்பையும் காதலையும் மனைவியா இருக்கவங்க வெளிப்படுத்தும் விதத்திலையும், ஒரு மனைவியின் மீது ஏற்படுற அன்பையும் காதலையும் கணவனா இருக்கவங்க வெளிப்படுத்தும் விதத்திலும் கூட ஒரு விதமான நெருக்கம் நிகழக்கூடும். நம்ம பேசின காதல் மொழி, காதல் வசனம் கூட இன்னும் நம்ம மனசோட கலந்து அவங்க கூட ஒரு நெருக்கத்தோட உறவாட வைக்குதுன்னு தான் சொல்லலாம். இப்போ கணவன் மனைவி உறவை மேம்படுத்த இருக்கக்கூடிய 8 டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1 ப்ராக்டிஸ் ஆக்டிவ் லிசனிங். ஒரு கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறது நமக்கு இருக்க ஒரு முக்கியமான கடமையாக இருக்குது. அதை விட்டுட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம இன்னொரு வேலையை செய்கிறங்கிறது அவங்கள நம்ம அவமானப்படுத்துகிற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். அப்படி நம்ம எப்பவும் செய்யக்கூடாது. கணவன் மனைவி யாரோ ஒருவர் பேசும்போது அவங்க மீது தான் நம்மளோட முழு கவனமும் இருக்கணும். அவங்களுக்கு நம்மளோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்கள் மதித்து நடக்கிறீங்கன்னு உங்களோட செயலின் மூலம் அவங்களுக்கு புரிய வைக்கணும். உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் முடிகிற வரை அவங்க மீது இருந்து உங்களோட பார்வை விலகி போயிடக்கூடாது. நம்பர் 2 கம்யூனிகேஷன் ஓப்பன்லி அண்டு ஆனஸ்ட்லி. கணவன் மனைவி உறவுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்கள பற்றி ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. நம்மளோட தேவை என்ன, நம்ம அவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம், அவங்கள பற்றி நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், இனிமேல் எந்தெந்த விஷயங்கள் நமக்குள்ளே இருந்தால் நல்லா இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்கும் இப்படின்னு சில விஷயங்களை ஓப்பனாக உண்மையாக கணவன்கிட்ட மனைவியும் மனைவி கிட்ட கணவனும் வெளிப்படையாக பேசிக்கணும். அப்போ தான் வாழ்நாள் முழுக்க அவங்க கூட நம்ம வாழ முடியும், உறவும் நீடிக்கும். நம்பர் 3 ப்ரையாரிட்டி குவாலிட்டி டைம் டுகெதர். ஒரு உறவோட ஆரம்ப காலத்தில் அந்த உறவை நமக்கானதை மாற்றிக்க அந்த உறவுக்காக
நம்ம என்ன வேணாலும் பண்ண தயாரா இருப்போம். எவ்வளவு நேரம் வேணாலும் செலவழிக்க காத்திருப்போம். ஆனா, அந்த உறவு நமக்கானதா மாறுன பிறகு அத கண்டுக்க கூட மாட்டோம். நம்மள விட்டு எங்கேயோ போக போறதுனால, அந்த மாதிரி இல்லாம கணவனோ, மனைவியோ உங்க இருவர் உறவும் எப்பயும் உங்களுக்காக இருக்கணும்னா, நீங்க அதுக்காக உங்களோட பிஸி ஷெட்யூல் கூட உங்க காதலுக்காக நேரத்த ஒதுக்கி தான் ஆகணும். அவங்க கூட இருக்கும் நேரத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது தான், நீங்க அவங்க மீது உங்களோட கவனத்த வச்சிருக்கீங்கன்னு அவங்களுக்கு உணர வைக்கும். நம்பர் 4 ஷோ அஃபெக்ஷன் அண்ட் அப்ரிசியேஷன். திருமண வாழ்க்கையில சில நேரத்துல பாசமும் பாராட்டும் கேட்டு வாங்கக்கூடிய நிலையில இருக்கு. ஆனா அதான் நீங்க அப்படி இல்லாம உங்க துணையா இருக்கும் மேல உங்களுக்கு இருக்கும் பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபரா இருக்கணும். உதாரணமா ஒரு சின்ன மெசேஜ் அவங்க மேல உங்களுக்கு இருக்க காதலை சொல்றது, அவங்க எதுவும் உங்களுக்கு பிடிச்ச உணவு செஞ்சு கொடுத்தாலோ அதை சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு அவங்கள பாராட்டுறது, சின்ன சின்ன குறும்புத்தனம் அவங்க கிட்ட செய்யறது, அன்பான சீண்டல்கள், இப்படிப்பட்ட சில விஷயங்கள் செய்வதன் மூலம் நீங்க அவங்க மீது அன்பாவும் பாசமாவும் நடந்துகிட்ட மாதிரி இருக்கும். அவங்க மீது உங்களோட காதலையும் காட்டின மாதிரி இருக்கும். நம்பர் 5 பிராக்டிஸ் பர்கியூனஸ். கணவனோ மனைவியோ உங்களை கோவப்படுத்துற மாதிரியோ இல்ல வருத்தப்படுற மாதிரியோ பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக நீங்க சண்டை போடுங்க, வேண்டாம்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல அவங்கள மன்னிக்கவும் தயாரா இருங்க, மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருங்க. காயங்கள் இல்லாம காதல் உருவாகிறது இல்ல. ஆனா மேலும் மேலும் நீங்க காயங்களை அவங்களுக்கு கூட்டிட்டே போனா அந்த காதலும் ஒரு நாள் இல்லாம போயிரும். ஸோ பார்த்து நடந்துக்கங்க, பக்குவமா இருங்க. நம்பர் 6 ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி. கல்யாணம் ஆகி அந்த மாய உலகத்துல போயிட்டாலே இங்க கணவனும் மனையும் அவங்கவுங்க தனித்துவத்தை இழந்துடுறாங்க. நம்ம எதை சாதிக்க ஆசைப்பட்டோம், எதை அடைய ஆசைப்பட்டோமோ அதையெல்லாம் கனவோடு கனவா சில பேருக்கு போயிடுது. சில நேரத்துல நம்ம யாருடா நம்ம நம்மளா இருக்கோமா அப்படிங்கிற உணர்வு கூட சில பேருக்கு தோன்ற ஆரம்பிச்சிருது. நீங்க ஒருத்தவங்களுக்கு கணவனாக இருக்கலாம், இல்ல மனைவியாக இருக்கலாம். உங்க துணைக்கு நீங்க செய்யற பெரிய உதவியே அவங்களா இருக்க விடுறதும், அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஆசைப்பாசங்கள் இருந்தா அதை நிறைவேற்றி வைக்கிறதும் தான். அதை நீங்க செஞ்சாலே போதும், ஆயுசுக்கும் உங்களுக்கு காதலோட கடமைப்பட்டு இருப்பாங்க. நம்பர் 7 கொலாபரேட் ஆன் ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ். இங்க ஒரு சிலரை தவிர்த்து இந்த வேலைனா ஆம்பளை தான் பார்க்கணும், இந்த வேலைனா பொம்பளை தான் பார்க்கணும் அப்படின்னு மென்டாலிட்டி வச்சுக்கிறவங்க இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க. வீட்டு வேலையை பொறுத்தவரை அங்கே இருவருக்குமே பங்குண்டு. ஒருத்தவங்க காய்கறி நறுக்குனா ஒருத்தவங்க அதை சமைங்க. உப்பு உரப்பு காரம் கம்மியோ கூடவோ நீங்க வேலையை பங்கு போட்டுக்க தயாரா இருங்க. ஒருத்தவங்களுக்கு மட்டும் வேலையின் சுமை கூடுனுச்சுன்னா அதோட வலி ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல பெரும் பூகம்பமா 2 பேருக்குள்ளேயும் வந்து வெடிக்கும். இதோட ரிஃப்ளெக்ட் தான்னு நமக்கு சில நேரத்துல புரியாது. அப்புறம் மண்டை காஞ்சு போய் தெரிய வேண்டியதுதான். எந்த வேலையா இருந்தா என்ன, இருவரும் பங்கு போட்டு பண்ணா உதவியாவும் இருக்கும், அவங்க கூட இருக்கும் நேரங்களும் அதிகமாகும். நம்பர் 8 செட் கோல்ஸ் டுகெதர். கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு இலக்கை நிர்ணயிச்சு அதை நோக்கி இருவரும் பயணம் பண்ணும்போது அந்த உறவு அர்த்தமுள்ள உறவா, நீண்ட கால உறவா இருவருக்குள்ளேயும் உருவாகுது. நமக்கான இலக்குங்கிறது ஒரு சொந்த வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் தொடங்குறதா கூட இருக்கலாம். இருவரும் சேர்ந்து ஒரு இலக்கை தேர்வு செஞ்சு ஓடும்போது அந்த இலக்குக்கு சக்தி 2 மடங்கா கூடி நிற்கும். விரைவாக அந்த இலக்கை அடையவும் வாய்ப்புகள் அமையும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனம் செலுத்துறது மூலமா கணவன் மனைவியோடையும் மனைவி கணவனோடையும் சேர்ந்து பயணிக்க முடியும். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அவங்க மேல அன்பையும் பாராட்டையும் பெறுவதன் மூலம் அந்த உறவு நீண்ட தூரம் எடுத்து செல்லவும் முடியும். வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. இந்த டாபிக்கை பத்தி நீங்க எதுவும் சொல்ல விருப்பப்பட்டா நினைச்சா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.